எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டோட நம்ம லைவ் அப்டேட் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ், இதில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுலேயே நான் போஸ்ட் போடுவேன். இது வந்து என்னுடைய சேனல் ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். இந்த சேனலில் தான் இப்போ நான் வீடியோ போட போகிறேன். இதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கால்ஸ் லைவ் அப்டேட் எல்லாமே இதில் கண்டிப்பாக வரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஈவினிங் மார்க்கெட் நேற்று நடந்தது. அது வந்து நான் லைவில் நான் அப்டேட் பண்ணல, இன்னையிலேருந்து பண்ணிக்கலான்னு சொல்லி நான் ஒரு இதாக இருந்துட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பை கால் மட்டும் வந்தது. செல் லோவை பிரேக் பண்ணல, பை மட்டும்தான் நேற்று வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்கில் ஒரு செல் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஆனால் அந்த ஒன்றா லோவை வந்து பிரேக் பண்ணல, கேண்டிலோட லோவை ஒன்றா பிரேக் பண்ணால் நம்ம செல் என்ட்ரிக்கு போகலாம். நேச்சுரல் கேஸ் நேற்று ஈவினிங் ஒரு பை என்ட்ரி கொடுத்தது, அதுதான் மட்டும் வந்திருக்கு. இன்னும் எதுவுமே இன்னும் வரல, என்ட்ரிஸ் எல்லாம் இது வரல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு செல் என்ட்ரி கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் டவுனாகவே வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அப்படி தான் நம்மளுக்கு 25ஆம் தேதி திங்கக்கிழமை உங்களுக்கு ஒரு செல் என்ட்ரி கொடுத்தது, இன்னும் டவுனில் தான் இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்காக இந்த சிங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சிங்கிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஓவராலாக ட்ரெண்டு வந்து லோவாக இருக்கிற மாதிரி இது ஒரு ஃபியூச்சர்ஸ் கால்ஸ், அதாவது வந்து ஒரு 2 days 3 days வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இது வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி சேம் பேங்க் நிஃப்டியும் அப்படி தான், இது வந்து ஒரு 2 days 3 days ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. பாரதி ஏர்டெல் இந்த ஸ்டாக் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 weekக்குள்ளே நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரெண்டு சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி வந்து மாற்றி நம்ம போட வேண்டியது வரும். பாரதி ஏர்டெல் வந்து கரெக்டாக நமக்கு செல் என்ட்ரி கொடுத்துருக்கு, நம்ம இப்போவே அதை செல்லு எடுக்கலாம். கண்டிப்பாக ஸ்டாக் ஆப்ஷனில் போய் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிப்லாவும் இப்போ நம்ம செல் என்ட்ரியில் தான் இருக்குது, செல் என்ட்ரிலே கிடச்சிருக்கு, செல் என்ட்ரியில் போயிட்டுருக்கு. டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் செல் என்ட்ரியில் தான் இருக்குது. டைட்டன் ரெட் கேண்டில் அடுத்தது ஏதாவது விழுந்ததுன்னா அந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே நம்மளுக்கு லோவில் நம்ம செல் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் இருக்குது. மேபி இது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு பை என்ட்ரி கிடைக்கும். அப்படி இல்லாமல் ரெட் கேண்டில் நமக்கு கிடைச்சதுன்னா அதுலேருந்து நம்ம லோவில் நம்ம செல் என்ட்ரி, அதாவது வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் போய் புட்டு பை பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 days வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகல, நம்ம சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு பை என்ட்ரி வந்து 18ஆம் தேதி ஆகஸ்ட் கிடைச்சது. அப்போ ஃபுல்லாக பைலேயே தான் இருக்குது, நாட் செல் ட்ரெண்டுக்கும் நமக்கு சேஞ்ச் ஆகலை. டாடா மோட்டர்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைச்சது. அந்த செல் என்ட்ரி நம்மளுக்கு இப்போ ஹோல்டில் வச்சுருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்னைக்கு மார்னிங் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தா சன்ஃபார்மா 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 21ஆம் தேதி வந்து உங்களுக்கு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த பை என்ட்ரி ஒரு 2-3 days பையிலே தான் இருந்தது. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி நமக்கு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. டாடா ஸ்டீல் வந்து 22ஆம் தேதி நமக்கு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இதெல்லாம் நான் ஏன் அப்டேட் பண்ணுறேன்னா இனி பை கால்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி கால்ஸ் இருக்குது. இது வந்து இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஆனால் நம்ம சின்ன ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம வெளியில் வந்துடணும். இது வந்து ஒரு 2-3 days போயிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஒரே கேண்டில் செல் கேண்டில், அந்த தடவைக்கு நமக்கு ப்ராஃபிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இது நம்ம 2-3 days போகும்னு சொல்லி நம்ம விடக்கூடாது. நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட்டோ அதை எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துடணும். ரொம்ப நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த மார்க்கெட்டில் கண்டிப்பாக நம்மளால் சம்பாதிக்கவே முடியாது. மினிமமான ப்ராஃபிட் சம்பாதிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். 19ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பை என்ட்ரி கிடைச்சிருந்தது. அடுத்த நாள் பார்த்தா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்தது, நம்மளுக்கு அப்படியே எக்ஸிட் ஆயிடணும். அதுக்கு மேலே போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. 22ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி கிடைச்சது, அது 2-3 days கீழே தான் இருக்குது. நம்மளுக்கு நான் ப்ராஃபிட் வந்திருக்கும், நீ அடுத்து நம்ம பை என்ட்ரி வரும் கண்டிப்பாக, அப்போ நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நிஃப்டியும் சேம். என்டிபிசி பார்த்தீங்கன்னா சேம் நம்மளுக்கு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. அந்த 25ஆம் தேதி கிடைச்சிருக்கு என்ட்ரி, இனி அடுத்து பை என்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கும். இது கிராசிமோட சார்ட். ஆல்ரெடி 22ஆம் தேதி ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. அந்த செல் என்ட்ரி தான் இன்னைக்கு காலையிலேருந்து இருக்குது, பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி பார்த்தா நம்மளால எடுத்துருக்க முடியாது. 26ஆம் தேதி லாஸ்ட் கேண்டில் நமக்கு செல் வந்துருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங்லேயே நம்ம செல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது எப்படி நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் வருமா ரெட் கேண்டில் வருமானு தெரியாது. அதனால கொஞ்சம் இது ரிஸ்கி ட்ரேடு. ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது செல் எடுக்கலாம். ஹெச்டிஎஃப்சி ஹெச்சிஎல் டெக்கு. கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க, 26ஆம் தேதி கொடுத்துருக்கு.
இது இன்னும் நமக்கு பை என்ட்ரி கன்வெர்ட் ஆகலை, ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். ஏன்னா அது 26ஆம் தேதி நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஐசிஐசி பேங்க் வந்துட்டிங்கன்னா 25ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டவுனில் தான் இருக்குது. அதானி பார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்தே நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியிலேருந்தே நம்மளுக்கு ஒரு பை என்ட்ரி தான் கொடுத்துருக்கு. இன்னும் செல் என்ட்ரி கன்வெர்ட் ஆகலை. செல் என்ட்ரி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். விப்ரோ வந்து இப்போ இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 14ஆம் தேதியிலேருந்து ஒரு பையிலேயே தான் இருந்தது. இப்போ தான் நம்மளுக்கு செல் என்ட்ரி வந்திருக்கு. செல் என்ட்ரி வந்ததுக்கப்புறம் இது இன்னும் ஒரு 1 hour ஆகும். அதுக்கு ஆனதுக்கப்புறம் அந்த சிக்னல் அப்படியே நின்றுதுன்னா நம்ம அதுக்கு லோவுக்கு கீழே நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துடும். இருந்தாலும் அந்த கேண்டிலோட டைம் ஓடிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 51 minutes வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம செல் என்ட்ரி எடுக்கலாம். இண்டஸ்ட்ரியல் பேங்க் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்தே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட். அண்ட் ஓஎன்ஜிசி 22ஆம் தேதியிலேருந்தே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. கொடாக் மஹேந்திரா பேங்க்கும் 22ஆம் தேதியில் டவுனாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு பை என்ட்ரி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டெக் மஹேந்திரா பார்த்துட்டிங்கன்னா 26ஆம் தேதி ஒரு செல் என்ட்ரி கொடுத்து இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். எஸ்பிஐ லைஃப் 22ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக டவுனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏசியன் பெயிண்ட் உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. இனி அடுத்து நெக்ஸ்ட் பை என்ட்ரி நம்ம எடுக்கலாம். 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் நம்மளுக்கு ஈவினிங் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி நம்ம அடுத்த நாள் காலையில் எடுக்கணும்னா அந்த 1 hour கேண்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த லோவில் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். அப்போ ஒரு நல்ல நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட். ஏன்னா திடீர்னு இது க்ரீன் ஆகி மேலே வந்துருச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. டெக் மஹேந்திரா இது வந்து உங்களுக்கு நான் செல் என்ட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க 26ஆம் தேதி. அது நல்ல டவுன் ட்ரெண்ட் ஆகி அதுவும் நம்ம ப்ராஃபிட் இருக்குது. இது பை ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டெக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கேண்டில். இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணதான் நம்மளுக்கு பை, ஆனால் இது ஹையுக்கு மேலே போகல. அதனால் நம்ம இந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அது செல் என்ட்ரி எடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 14ஆம் தேதி ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக நான் ஓனாக என்னுடைய இண்டிகேட்டரை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் லைவில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு 1 வீக்காவது ஹோல்டு இருக்கும். கண்டிப்பாக புட்டு ஆர் கால் பை பண்ணிங்கன்னா ஹோல்டில் இருக்கும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பேன். இன்ட்ராடேலையும் கொடுத்துருவேன். எம்சிஎக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ். ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது ட்ரேட் பண்ணுறவங்க தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.